பல வருடங்களுக்கு முன்னாடி காமெடி நடிகரான வடிவேலு அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிரச்சாரத்தின் போது எதிர்த்து பேசி அதற்கான விளைவுகளை சந்திச்சாரு. அதாவது இவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசி தேமுதிகவை மிகவும் மோசமாக விமர்சனம் செஞ்சுமே இருந்தாரு. அதன் பிறகுதான் தேமுதிக திமுகவை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு வடிவேலு அவர்களுக்கு தொடர்ச்சியாக பட வாய்ப்புகளுமே பறிக்கப்பட்டது. பின்னர் வடிவேலு அவர்கள் பல வருடங்களாகவே சினிமா படங்கள் நடிக்காமல் இருந்தார். தற்போது மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்காரு. அதுவுமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது திமுக ஆட்சி மீண்டுமே தொடர வேண்டும். அது வடிவேலுக்கு ரொம்பவே முக்கியம். தற்போதுமே பாத்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சார கூட்டங்கள்ல நடிகர் வடிவேலு அவர்கள் ஈடுபடுவதாக இருந்தார். ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு வழியாகி வடிவேலு அவர்களுடைய முடிவை மாற்ற செஞ்சிருக்கு. அதாவது தேமுதிக திடீரென திமுகவுடன் கூட்டணியா அறிவிச்சிட்டாங்க. இப்படி திமுக பல வேலைகள் பார்த்து கொண்டிருக்க வேலையில நடிகர் வடிவேலு அவர்களுமே திமுகவை விட்டுவிட்டு தாவேகாவிற்கு செல்ல உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. சமீபத்துல திமுகவுடைய ஒரு மேடையில தாவேகாவை கிண்டல் பண்ணி நடிகர் வடிவேலு அவர்கள் பேசியிருந்தது வைரலாச்சு. அப்படி இருந்தும் இவர் எப்படி தாவேகாவில இணைவார் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலுமே வடிவேலு அவர்கள் மன்னிப்பு கேட்க தயக்கம் காட்டாத நிலையில தான் தற்போதுமே இருந்துட்டு இருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.